ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ நில்லுங்க. என்ன சந்தோஷ்? என்னங்க பிளான் பண்றீங்க? என்ன பிளான் பண்றீங்க? உங்களை தாங்க கேக்குறேன், சொல்லுங்க. என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன பிளான் பண்ணேன்? சும்மா நடிக்காதீங்க. சந்தோஷ், எதுக்கு கையல் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாம நீங்க எதுக்கு பேசுறீங்க? என்னது? நான் எதுக்கு பேசுறேனா? இவ என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் எல்லாம் ஹாஸ்பிடலுக்கு வெளியே வச்சுக்கோங்க. நீங்க யார் என்னலாம் எனக்கு தேவையில்லை. இவங்க பண்ற வேலையால தானே நீங்க என்ன குத்தி காட்டி பேசிட்டு இருக்கீங்க. ஏய், இல்ல நான் என்ன பேசுனேன்? என்ன பேசுறது? போய் சொல்ல போறீங்களா? நீங்க யார சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. என்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி ஹாசினி சொன்னாலா? எங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? இரு சந்தோஷ், என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்க. இப்ப எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. புரியாதவங்களுக்கு புரியும், ஆனா புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எப்படிங்க புரியும்? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். உங்க புருஷனுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? எப்ப பாரு பொண்டாட்டி தாச மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டு வேலை செய்யற இடத்துல வந்து கடுப்பேத்திட்டு இருக்காரு. சந்தோஷ், அன்னைக்கு என்னமோ பொக்கே எடுத்துட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. இன்னைக்கு உலகத்திலேயே தான் தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட்னு சொல்லி சீன் கிரியேட் பண்றாரு. இத யாராவது பார்த்துட்டு வாவ் வாட் எ கப்பிள்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கணும், அதானே? இல்ல இவங்க புருஷன் முன்னாடியே எப்படி இருக்காங்க பாருங்கன்னு எங்களை யாராவது குத்தி காட்டணும். அதுக்காக உங்க புருஷனை வர வச்சு டிராமா பண்றீங்களா? ஏய், என்ன இவ இப்படி பேசு? நீங்க சொல்லுங்க. என்னங்க சொல்றது? உங்க கொஞ்செல்லாம் வீட்ல வச்சுக்கணும், மத்தவங்க பாக்குற மாதிரி இங்க எல்லாம் பண்ண கூடாது. இட் இஸ் வெரி மச் இரிட்டேட்டிங். நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே சந்தோஷ்? நான் என் புருஷன் கிட்ட பேசுறதும் இல்ல என் புருஷன் என்கிட்ட பேசுறதும் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரு என் ஹஸ்பண்ட், நான் அவரோட வைஃப். நாங்க இப்படி இருக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பாதிப்பு? பாதிப்பு தாங்க. இத அந்த ஹாசினி லூசு பாத்துட்டு நான் கெட்டவ மாதிரியும் ஊர்ல இருக்க மத்த புருஷனுங்களா நல்லவ மாதிரியும் என்ன கம்பேர் பண்ணி பேசிட்டு இருப்பா. அத பார்த்து நான் டென்ஷன் ஆகணுமா? இது பாரு சந்தோஷ், நீ தேவையில்லாம இவளோட பர்சனல் விஷயத்துல தலையிடாத. என் பர்சனல் விஷயத்துல தலையிட்டா நானும் அவங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுவேன். இனிமேலாவது நீங்க எங்களை பத்தி பேசாதீங்க. அப்படி பேசினா நானும் உங்களை பத்தி பேச வேண்டியதா இருக்கும். ஏய், கேள்விப்பட்டேன் உங்க ஹஸ்பண்ட் சும்மா தான் இருக்காருன்னு. சீக்கிரமா வேலைக்கு போக சொல்லுங்க. வேலைக்கு போகாம வெட்டியா சுத்திட்டு இருந்தா இப்படிதான் ஏதாவது பண்ண தோணும். சரியான லூசா இருப்பான் போல கையல் இவன். எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசிட்டு போறான் பாரு, சைக்கோ. ஏய், உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் நிம்மதியா வாழ்ந்தாதான் உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா ஊர் உலகத்துல வேற யாரு நிம்மதியா வாழ்ந்தாலும் உனக்கு பிடிக்காதா? ஏன் இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிற? ஏய் நித்ரி, ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்க. யார்கிட்ட பேசுறேன்னு மறந்து போச்சா? அது எப்படி மறக்கும்? என் வாழ்க்கையில நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நீதான். உன்னை மறக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ பண்ண டார்ச்சர் தான் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஓ, அப்ப இப்படிதான் நான் டார்ச்சர் பண்றேன்னு ஊர் ஃபுல்லா என்ன கேட்டவனா கிட்டு இருக்கியா? இல்லைனா மட்டும் இவர் பெரிய யோகியம். தேவையில்லாம பேசாத. ஏய், நீ எதுக்காக கையலக்காவையும் அவங்க ஹஸ்பண்டையும் பத்தி தப்பா பேசுற? நீ யார் அவங்கள கேள்வி கேட்க? அந்த எழில நான் மாதிரி இருக்க முடியலன்னு உனக்கு கில்ட்டியா? நீ எல்லாம் அவர் கால் தூசிக்கு கூட ஈடாக முடியாது. ஏன்னா அவரெல்லாம் நல்லவருடா, உன்ன மாதிரி கிடையாது. அந்த மனுஷன் கையலக்காவை உண்மையா விரும்புறாரு. பொண்டாட்டி மேல உசுருக்கு உசுரா இருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுர குடுக்கற அளவுக்கு நேசிக்கிறாங்க. பொண்டாட்டி கண்ணுல தூசி விழுந்தா கூட அவரு துடிச்சு போயிடுறாரு. அவரு புருஷன். உன்ன மாதிரி பொண்டாட்டிய கண் கலங்க வைக்கிறவனுக்கெல்லாம் இது எப்படிடா புரியும்?